சார் சீனி அம்மா தான் சார் பேசுகிறேன். ஆமாங்க சார். அதெல்லாம் ஆர்ட்டையும் கேட்க தேவையில்லை, அது நான் சம்பாரிச்சதாங்க சார். ஆமாங்க சார், ஆமாங்க சார். சரிங்க சார். அம்மா 10 லட்ச ரூபாதே. அது எல்லாமே தே. சரிங்க சார், வச்சிடுறேன். என்ன அம்மா இன்னைக்கு ஒரே குஷியா இருக்கா? 10 லட்ச ரூபாய் பேங்க்ல போட்டு வச்சிருக்கா. சரி, நம்ம அம்மா கிட்ட இன்னைக்கு எப்படி ஒரு 5 லட்சமாவது கேட்டு வளர்த்திட வேண்டியதே. புஷ்பு மலை வாடி, நேத்தே நினைச்சேன்டி. வா வா உட்கார். என்ன இன்னமே காலையில யார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருந்த? அது ஒன்றும் இல்லடி, இரு ஒரு நிமிஷம் இரு. இந்தங்க தேய், சாப்பிடுங்க தேய். நாத்து இரு நாத்து, உனக்கு போட்டு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இல்ல நீ வேணாம், நீ இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். சரி நாத்து. அத்தை எனக்கு தழுகுறீங்க? குழம்பு எதுவும் காரமாக இருக்காங்க. ஒன்றும் இல்லை மருமகளே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மருமகளே. எனக்கு பிடிச்ச மாதிரி குழம்பு வச்சு கூட்டு வச்சு பொரியல் வச்சு எடுத்துட்டு வான்னு சொன்னேன். ஆனால் என்ன மாதிரியே வச்சு எடுத்துட்டு வந்திருக்கீல, சாப்பிட்ட உடனே ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு மருமகளே, ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு. அப்போ தானுங்க உங்களுக்கு பிடிக்கும், அதனால தாங்க ராப்பகலாக கண்ணு முழிச்சு உங்களுக்காக கற்றுக்கிட்டேன் நான். என்ன இது ஒண்ணும் சரியில்லையே. நம்ம ஒரு ரூட் போட்டா மைனி ஒரு ரூட் போட்டு வராங்களே. என்ன அம்மிக்கு எதுவும் தெரியாம அப்படியே ஈசிக்கிட்டு உட்காந்துருக்கு. மருமகளே, என் மவ கூட இப்படி பாசமா பார்த்து செய்ய மாட்டா. நீ என் மேல இம்புட்டு பாசமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு மருமகளே. இதே மாதிரி அடுத்த ஜென்மத்துல நீ எனக்கு மருமகளா பிறக்காம மகளா பிறக்கணும். என்னங்க பண்றது, இந்த ஜென்மத்துல மருமகளா பிறந்து தொலைஞ்சிட்டேன். அடுத்த ஜென்மத்திலாவது உங்களுக்கு மகளா பிறக்கணும்னு காலையிலையும் சாயங்காலமும் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன். அடுத்த ஜென்மத்திலாம் நீ யாரு என்னன்னு அடையாளம் தெரியுமோ தெரியாதோ, இந்த ஜென்மத்திலே பறந்துருக்க கூடாது. இந்த உட்காந்துருக்கு, இதெல்லாம் எனக்கு தெண்டத்துக்கு வந்து பறந்துருக்கு. நல்ல சாப்பாடு மருமகளே, அவரு நல்லா ஃபுல்லா ஆயிடுச்சு. தே கொஞ்சம் பொறுங்க தே, இந்த போய் நான் மளிகை கடையில பால் பாக்கெட் வந்து காப்பி போட்டு தரேன். காப்பி குடிக்கிற டைம் வந்துச்சுல தே. மருமகளே கொஞ்சம் பொறு, ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குல்ல. எங்க தே மருமகளே, நேற்று உங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு நான் கேட்டேன். பியூட்டி பார்லர் வைக்கணும்னு உங்க அம்மா கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா கேட்டுக்கிட்டு இருந்தேல. ஆமாங்க, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, பியூட்டி பார்லர் வச்சு அதுல வர்ற சம்பாத்தியத்தெல்லாம் வாங்கி சேவிங் பண்ணி உங்களுக்கு நகை பண்ணி போடணும்னு ஆசைப்பட்டேன். என்னென்ன கதையெல்லாம் விடுற அவரு, அதையும் நம்ம தாய் கிழவி நம்பிக்கிட்டு உட்காந்துருக்கு. குசுப்பு பாத்தியா என் மருமகளுக்கு என் மேல எம்பிட்டு பாசம்னு. நீ என்னை எப்படி உள்ள கையில வச்சு தாங்கிக்கிட்டு இருக்க? ஏன் அத்தைக்கிட்ட எத்தே ஒரு 5 லட்சம் கொடுங்கன்னா நான் கொடுக்க மாட்டேனா? அது இல்லைங்க, எதுக்குத்தான் உங்களுக்கு போய் சிரமம் கொடுத்துக்கிட்டு. அட இதுல என்ன மருமகளே சிரமம்? நீ என்னை இப்படி தங்கமா தங்க தட்டுல வச்சு தாங்கையில உனக்கு கொடுக்கறதுல எனக்கு என்ன பிரச்சனை? நான் அக்கௌண்ட்ல 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணி வச்சிருந்தேல. ஆமாங்க, அந்த 10 லட்ச ரூபாய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண சொல்லி எடுத்து வைக்க சொல்லிட்டேன். நீ போய் 10 லட்ச ரூபாய் வாங்கிட்டு போய் உனக்கு பியூட்டி பார்லருக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி வச்சுக்க. என்ன மருமகளே? அத்தை ரொம்ப நன்றிங்கிட்ட. இருங்கத்தா போயிட்டு வந்துடுறேத்தா, உடனே போய் ஓடி போய் வாங்கி எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு 10 சவரலாம் நகை எடுத்து போடுறேத்தா. போயிட்டு வா மருமகளே. எம்மா என்னம்மா நடக்குதுங்க? ஏன்டி குசுப்பு? எம்மா உன்கிட்ட நான் எவ்வளவு நாளா ஜவுளி கடை தனியா என் பேர்ல ஆரம்பிக்கணும், எனக்கு பணம் கொடுமான்னு கேட்டதுக்கு நீ எனக்கு தர மாட்டீங்க. உன் மருமகளுக்கு மட்டும் அப்படியே தூக்கி கொடுக்க. ஏடி உனக்கு தான் எத்தனை வட்டம் நானு பணம் டோக்கா கொடுத்துருக்கேன். கொடுக்கறது பூரா உருப்படியா ஒன்றும் பண்ண மாட்டேங்க. அவ ஃபர்ஸ்ட் பண்றா ஒரு தொழில், அதுவும் எனக்காக பண்றா. 10 பவுன்ல எனக்கு சங்கிலி எடுத்து போடுறோம்ன்றா. நீ என்னைக்காவது 1 கிராம்ல ஒரு தோடு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிருக்கியாடி குசுப்பு? அதான் காலையில முக்கி பேங்க் மேனேஜர்ட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களா? எம்மா குசுப்பு எதுக்குமா இருந்திருந்தாப்ப சிரிக்கிற? எம்மா அது வேற ஒண்ணும் இல்ல, உன் மருமவ கிட்ட நீ நல்லா ஏமாந்துக்கிட்டு இருக்கியோன்னு நினைச்சேன். சிப்பு வந்துச்சு சிப்பு. ஏன்டி சொல்ற அப்படி? நான் நேத்து வரும்போது அண்ணி சொன்னாங்க ரீசார்ஜ் பண்றதுக்கு கூட காசு இல்ல, நாட்டு காசு இருந்தா கொடு அப்படி நீ என்கிட்ட கேட்டாங்க. அப்புறம் எப்படி அவங்க அம்மா கிட்ட பேசியிருப்பாங்க? சும்மா போன காதுல வச்சுக்கிட்டு நீங்க விட்டுருக்கோம், நீ அதை நம்பிக்கிட்டு இருக்க. ஏடி சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதடி. அவளை என் மருமவே என்னை எப்படி தங்கமா வச்சு தாங்கி பாத்துக்கிட்டு இருக்கா, அவளை போய் நீ பேசிக்கிட்டு இருக்கிற. அப்படி என்னமா உன்னைய ஊர்ல இல்லாத மருமகளெல்லாம் தாங்குற மாதிரி தாங்கி விட்டாவனீங்க சொல்லு பாப்போம். என்ன பண்ணலேன்னு கேளு.
எனக்கு தொண்டை வலிக்குன்னு இருமி இருமி வயிறெல்லாம் வலிச்சு கிடந்துச்சு. உடனே என் மருமவ 4 நாளா தூதுவளை ரசத்தை வச்சு டயத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தா தெரியுமா. இன்னைக்கு தான் என்னன்னு தெரியல, என் மருமவ எனக்கு கொடுக்கல. 4 நாளா கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஏதோ வேலையில புள்ள மறந்துருச்சு. ஓ அதுவா? ஆமா அதுவும் சொன்னா என் மருமவ. தூதுவளை ரசம் 4 நாளைக்கு மேல குடிச்சோன்னா வயிற்றுல அல்சர் வந்துருந்தேன்னு சொல்லிதான் இன்னைக்கு என் மருமவ கொடுக்கல. அதுக்கு போய் ஏன்டி குசு சிரிக்கிறா? அல்சராவது பல்சராவது இன்னைக்கு காலியா போயிருக்கும், அதனால அண்ணி கொடுத்துக்க மாட்டாங்க. அடா ஆமாம்மா, போன வாரம் செவ்வாய்க்கிழமை தூதுவளை ரசம் என் மாமியா வச்சுச்சு. எனக்கு வாயில வைக்க முடிய மாட்டேங்கி. இதை சாப்பிட சொல்லி கொடுமைப்படுத்தும்னு சொல்லிட்டு கீழே ஊத்த போனேன். உடனே அங்கிட்டு இருந்து மைனி வந்தாங்க. மைனி ஏன் நாத்து இதை கீழே ஊத்துன்னு சொல்லிட்டு கூட நாத்து நான் கொண்டு போறேன்னு வாங்கிட்டு வந்தாங்க. அதத்தையும் உனக்கு வச்சு சூடு பண்ணி கொடுத்துருக்காங்க. நீ காலியானோன்னு உனக்கு ஆல்சர் வந்துடும் பல்சர் வந்துடும் இருக்காங்க. அதை போய் பேசிக்கிட்டு இருக்க பெருமையா. என்னடி நீ பேசுற? அப்படிலாம் அவ பண்றா ஆளு கிடையாது. சும்மா உனக்கு காசு அம்மா தரலைன்னு இல்லாத பழத்தையும் அள்ளி போடாத குசுப்பு. ஏம்மா நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதான் உண்மை. அப்படின்னு அவன் மருமக வேற என்ன செய்யறா சொல்லு. அதை கேளு. நானு என் மருமவ ஆக்கி போடுறத சாப்பிட்டு கொஞ்சம் பூசின ஆப்பிள கொஞ்சம் உடம்பு ஏறிக்கிட்டு வர மாதிரி இருக்குன்னு என் மருமவ யூடியூப்ல பார்த்து எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தா தெரியுமா. எக்ஸசைஸோ மர்மவோ சொல்லி கொடுத்தா சொல்லு பாப்பா. இப்போதைக்கு 4 தான் சொல்லி கொடுத்தா, பெறமேலைக்கு மிச்சத்தை சொல்லித்தாரேன்னு சொல்லியிருக்கா. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து கையை நல்லா மேலே தூக்கிக்கிட்டு ஒரு குச்சியை பிடிச்சிக்கிட்டு இப்படியே சுத்துனா கை வலி எல்லாம் வராம நல்லா இருக்குமா கொசுப்பு. இப்படி கையை நல்லா மேலே தூக்கிக்கிட்டு குச்சியை வச்சு அப்படியே நம்ம கையை அசைவு கொடுத்தோம்னா நல்லா ரொம்ப நாளைக்கு கை வலி இல்லாம இருக்கலாமா கொசுப்பு. மருமவ சொல்லி. 2வது எக்ஸசைஸ் இப்படியே உட்காந்துக்கிட்டு இப்படியே கை 2ஐயும் இப்படி வச்சுக்கிட்டு ஆட்டணுமா. 3வது எக்ஸசைஸ் இதே மாதிரி தான் கையை நல்லா மேல 2 கையும் தூக்கிக்கிட்டு சாக்கு எடுத்துக்கிட்டு இப்படியே அடிச்சு எக்ஸசைஸ் பண்ணணுமா. சரிம்மா, கடைசியா சொன்ன எக்ஸசைஸ் என்ன? கடைசியா சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ் இப்படி குனிஞ்சுக்கிட்டே கை 2க்கும் நல்லா அப்படியே அசைச்சு கொடுத்தோம்னா முதுகு வலி வராதாமா. சரிம்மா, முதல் எக்ஸசைஸ் உன்னால பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒட்ட கம்ப கொடுத்து அப்படியே அடிச்சுக்கிட்டே பண்ண சொல்லிப்பாளே. ஆமாடி, எப்படி கரெக்டா சொல்ற? எனக்கு பண்ண தெரியல, அதனால ஒட்டை அடிக்கிற மாதிரி தானே அப்படின்னு சொல்லி என் மருமவ ஒட்டை அடிச்சுக்கிட்டே அந்த எக்ஸசைஸ பண்ண சொன்னா. 2வது எக்ஸசைஸ் உனக்கு இப்படி கையை நீட்டிக்கிட்டு செய்ய வரலன்னு மாவாட்ட விட்டுருப்பாளே மதுமி. ஆமாடி குசுப்பு, அப்படித்தான் சொன்னா என் மருமவ. உங்களுக்கு கையை அசைக்கவே தெரியலத்த, அதுக்கு மாவாட்டுங்கத்தன்னு சொல்லி மாவாட்டுறதும் அந்த எக்ஸசைஸ் மாதிரி சொன்னா. அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஆமாடி, சும்மாவே ஆட்டாங்களை போட்டு உருட்டிக்கிட்டு கிடப்பேன். அது உருட்டுறதுக்கு இந்த பருப்பு அரிசியெல்லாம் போட்டு அடை தோசைக்கு ஆட்டினீங்கன்னா நல்லா ருசியாகவும் இருக்கும், எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும்னு என் மருமவ அறிவா சொன்னாடி. சரிம்மா, அதுக்கப்புறம் சாக்கு எடுத்து இப்படி தேய்ச்சனால அதுக்கு துணியவே துவைக்கலாம் அப்படின்னு சொல்லி துணியை பூரா ஒரு மூட்டை துணி அள்ளி போட்டு துவைக்க சொல்லிப்பாளே. எப்படி குசுப்பு என் மருமவ சொன்னதெல்லாம் கரெக்டா சொல்ற? அது வேற ஒண்ணும் இல்ல குசுப்பு, அந்த எக்ஸசைஸுக்கு பதிலா நான் மாப்பு குச்சி எடுத்து கட்டிலுக்கு கீழெல்லாம் குனிஞ்சு நிமிந்து நல்லா நீட்டா எல்லா இடத்தையும் தொடச்சு விட வேண்டிய. தாய்க்கிழவி, உனக்கு கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா? ஓ மருமவ உன்னைய வீட்டு வேலையை பூரா எக்ஸசைஸ்ன்ற சொல்ற பேர்ல உன் தலையில கட்டி விட்டுருக்க. அது தெரியாம நீ இப்படி வேலை பார்த்துட்டு என் மருமவ எனக்காக தாங்குன்னு தாங்குறா யூடியூப்ல பார்த்து எக்ஸசைஸ் சொல்லி தந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னாடி சொல்ற குசுப்பு? ஆமா தாய் கிழவி, இப்ப வந்து என்னாடி சொல்ற குசுப்புனா என்ன செய்ய? உன் மருமவ பிளான் போட்டு செஞ்சதெல்லாம் உனக்கு மூளையில கெட்டுச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிட்டியா? என்கிட்ட ரசத்தை வாங்கிட்டு வந்து சூடு பண்ணி கொடுத்ததும், சாப்பாடு போன வாரத்துல செஞ்சு வச்ச நீ வச்ச குழம்பையே சூடு பண்ணி உனக்கு கொடுத்ததும் தெரியாம இப்படி என் மருமவ தாங்குன்னு தாங்குறான்ற. இப்ப வீட்டு வேலையை பூரா எப்படி பிளான் பண்ணி தலையில கட்டி விட்டுட்டு இந்த 10 லட்சத்தை லவத்திட்டு போயிட்டா. உன் மகளுக்கு கொடுத்தியா? உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். குசுப்பு